ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய இடைக்கால பட்ஜெட். ஸோ எப்போவுமே பட்ஜெட் அப்படிங்கிறது பிப்ரவரியிலையோ இல்லை மார்ச்லேயோ தாக்கல் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் பொது தேர்தல் வருது அப்படின்றதுனால 2026 டு 27க்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். ஸோ நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தான் இதை தாக்கல் பண்ணியிருந்தார். தமிழ்நாட்டுடைய பரப்பு அப்படின்னு எடுத்துட்டோன்னா 1.3 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். பாப்புலேஷன் 2011 சென்சஸ் படி பார்த்திங்க அப்படின்னா 7.22 கோடி. பட் தமிழ்நாட்டுடைய எக்கானமி எவ்வளோவா இருக்குது? 40 லட்சம் கோடியாக இருக்குது 2026 டு 27. ஓகே, இந்த பட்ஜெட்டோடைய டோட்டல் சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டோட்டல் ரெசிப்ட்ஸ் எவ்வளோ, டோட்டல் டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதாவது டோட்டல் ரெசிப்ட்ஸ் அப்படின்னா மொத்த வரவு 3,44,575 கோடி. டோட்டல் டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் மொத்த செலவு அப்படின்னு எடுத்துட்டோன்னா 4,67,264 கோடி. ஸோ வரக்கூடிய 2026 டு 27 மொத்த செலவினம் இவ்வளவாக இருக்கும், மொத்த வரவு இவ்வளவாக இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஸ்டேட்ஸ் ரெவென்யூ, மாநில அரசோடைய வருவாய் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஸ்டேட்டோடைய ஓன் ரெவென்யூ, அதாவது மாநிலத்தோடைய மொத்த வருவாயில் 74.67% மாநிலத்தோடைய சொந்த வளங்கள்லேருந்து தான் கிடைக்குது. மீதி இருக்கக்கூடிய 25.33% தான் மத்திய அரசுக்கிட்டேருந்து பெறப்படுது. மத்திய அரசுக்கிட்டேருந்து மானியமாகவோ இல்லை மாநிலத்துக்கான வரி பங்காவோ கிடைக்குது. ஸோ நம்மளுடைய ஓன் ரெவென்யூ தான் 74.67% இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டேட்டோடைய ரெவென்யூ ரெசிப்ட், மாநில அரசுடைய மொத்த வருவாய் ரசீதுகள் அப்படின்னு பார்த்தோன்னா 3,44,575 கோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மதிப்பிட்டிருக்காங்க. அந்த வருவாய் எந்தெந்த வழிகளில் கிடைக்குது அப்படின்னு எடுத்துட்டோன்னா, முதல்ல மாநிலத்தோடைய சொந்த வரி வருவாய், ஸ்டேட்ஸ் ஓன் டேக்ஸ் ரெவென்யூ தான் அதிகம். இது பார்த்திங்க அப்படின்னா அரசு நேரடியாக வசூலிக்கக்கூடிய வரிகள் மூலமாக இந்த வருவாய் கிடைக்கும். அது எவ்வளவா இருக்க போகுது அப்படின்னா 2,29,579 கோடியாக இருக்கும். ரெண்டாவது மாநிலத்தோடைய சொந்த வரி அல்லாத வருவாய், ஸ்டேட்ஸ் ஓன் நான் டேக்ஸ் ரெவென்யூ. ஸோ இந்த கட்டணம் வசூலிக்கிறது, அபராதம் விதிக்கிறது, இந்த வரி அல்லாத சேவைகள் மூலமாக கிடைக்கிறது எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இது எவ்வளவா இருக்குது? 27,704 கோடியாக இருக்குது. அடுத்ததாக கிராண்ட்ஸ் எய்ட் ஃப்ரம் யூனியன் கவர்மெண்ட், மத்திய அரசுக்கிட்டேருந்து வரக்கூடிய மானியங்கள் மூலமாக கிடைக்கிறது எவ்வளோ அப்படின்னு எடுத்துட்டோன்னா 24,762 கோடியாக இருக்குது. ஷேர் இன் சென்ட்ரல் டேக்ஸஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா மத்திய வரிகளில் மாநிலத்தோடைய பங்கு அப்படின்னு பார்த்தோம்னா 62,531 கோடியாக இருக்குது. ஸோ மாநிலத்தோடைய வருவாயிலேயே டேக்ஸ் ரெவென்யூ தான் அதிகம், ஸ்டேட்டோடைய ஓன் டேக்ஸ் ரெவென்யூ தான் அதிகமாக இருக்குது. 2,29,579 கோடியாக இருக்குது. அந்த ஓன் டேக்ஸ் ரெவென்யூலேயே எது அதிகம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ 2026 டு 27 இந்த ஓன் டேக்ஸ் ரெவென்யூ 11.15% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி மதிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் டேக்ஸஸ் தான் அதிகம், 70.7%. அடுத்ததாக ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் 13.9%. ஸ்டேட் எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு எடுத்துட்டோன்னா 6%. மோட்டார் வெஹிக்கிள்ஸ் டேக்ஸஸ் 6.5%, அதர்ஸ் 2.9%. ஸோ ஓன் டேக்ஸ் சொந்த வரி வருவாயிலே அதிகமாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துட்டோன்னா கமர்ஷியல் டேக்ஸஸ் தான் 70.7%. ஸோ இது ஆர்டர் வைஸாகவும் பார்த்துக்கோங்க, அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டரில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக மாநில அரசுடைய செலவினங்கள், ஸ்டேட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 2 இருக்கும், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்று கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி மதிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா 4,67,264 கோடி. நம்ம முன்னையே பார்த்தோம். இது 2025 டு 26 நிதியாண்டோடு கம்பேர் பண்ணும்போது 7.3% அதிகம். சரிங்களா? ஸோ அவ்வளோ அதிகமாக போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 2026 டு 27 இவ்வளோ செலவாகும். இதுவே ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும், வருவாய் செலவினங்கள் மட்டும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 3,93,272 கோடி. ஸோ இந்த தொகை பார்த்திங்க அப்படின்னா இந்த மக்கள் நலத்திட்டம் நிர்வாகத்துக்குன்னு பிரிப்பாங்க. அதில் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட்ஸ், மானியங்கள், நிதி உதவிகள். ஸோ இதுக்கு தான் அதிகபட்சமாக செலவிடுறாங்க.
1,56,108 கோடி வந்து மானியங்கள், நிதி உதவிகளுக்கே வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. 2வதா அதிகம் செலவிடப்படுது அப்படின்னா ஊதியங்களுக்காக, சேலரீஸ்க்காக தான் இத குடுக்குறாங்க. அரசு ஊழியர்களுக்கான சம்பளம். 94,378 கோடி ரூபா வந்து இதுக்காக செலவிடப்படுது. 3வதா அதிகமா செலவிடப்படுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ், வட்டி கட்டுறது. ஸோ வாங்கின கடன்களுக்கு வட்டியா மட்டுமே 78,678 கோடி ரூபா வந்து செலவு செய்றாங்க. அடுத்ததா ஓய்வூதியம், அப்புறம் ஓய்வு கால பலன்கள். பென்ஷன் அண்ட் ரிட்டயர்மெண்ட் பெனிஃபிட்ஸ், ஓய்வு பெற்றவங்களுக்குன்னு சொல்லி 45,323 கோடி ரூபா வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. இதில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம்னு இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து அரசோடைய பங்களிப்பும் வந்து இருக்குது. இயக்கம் அப்புறம் பராமரிப்பு, ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ்க்காக மட்டுமே 18,785 கோடி ரூபா வந்து செலவிடப்படுது. அரசோடைய அன்றாட நிர்வாகம் அப்புறம் பராமரிப்பு பணிகளுக்குன்னு இதை வந்து செலவு பண்ணுவாங்க. ஸோ அரசோட வருவாய் செலவினங்களில் பெரும்பகுதி எதுக்கு? மக்களுடைய நலத்திட்டங்களுக்காகவும் ஊழியர்களுடைய சம்பளம், ஓய்வூதியத்துக்காக செலுத்துகிறாங்க. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டும் வந்து செலுத்துகிறாங்க. அடுத்ததாக மூலதன செலவினம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இது வந்து எதுக்காக அப்படின்னா மாநிலத்தோட கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒதுக்குவாங்க. அது 2026 to 27 59,562 கோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போன வருஷத்தோட, அதாவது 2025 to 26 நிதியாண்டோட கம்பேர் பண்ணும்போது 15.78% வந்து அதிகம். இதில் முக்கியமான துறைகளுக்கான ஒதுக்கீடு அப்படின்னு பார்த்தோன்னா, எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு மதிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து சாலைகள் மற்றும் பாலங்கள், ரோட்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 18,809 கோடி. போக்குவரத்து மற்றும் எரிசக்தி, டிரான்ஸ்போர்ட் அண்ட் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோன்னா 16,254 கோடியாகவும், நகர்ப்புற மேம்பாடு, அர்பன் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 7,218 கோடியாகவும், குடிநீர் விநியோக திட்டங்கள், வாட்டர் சப்ளை ஸ்கீம்ஸ்க்கு வந்து 6,093 கோடியாகவும், நீர்நிலைகள், வாட்டர் பாடிஸ்க்கு 5,076 கோடி ரூபாவும், கல்வி அப்புறம் சுகாதாரம், எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 3,466 கோடியும் செலவாகும் அப்படின்னு சொல்லி மதிப்பிட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ வந்து இந்த துறைகளுக்கு வந்து ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ போன டைமோடு கம்பேர் பண்ணும்போது இந்த மூலதன பணிகளுக்கான மொத்தம் வந்து 15.78% அதிகம். ஓகே, வரவு செலவு பார்த்துட்டோம். வருவாய் பற்றாக்குறை, ரெவென்யூ டெஃபிசிட் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 2021 to 22 46,538 கோடியாக இருந்த வருவாய் பற்றாக்குறை 2025 to 26 69,219 கோடி அப்படின்னு சொல்லி மதிப்பிட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோ இருக்குது. இதுக்கு காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மத்திய அரசுக்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த ஜிஎஸ்டி இழப்பீடு வந்து கம்மியானது, சில நிதி ஒதுக்கீடுகளால் ஏற்பட்ட தாமதம் வந்து இந்த அதிகரிப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே 2026 to 27 இந்த பற்றாக்குறை, வருவாய் பற்றாக்குறை எவ்வளவா இருக்க போகுது? 48,696 கோடியாக குறையிறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 2021 எப்பவும் இல்லாத அளவு 2025 to 26 69,219 கோடி வருவாய் பற்றாக்குறை வந்து இருக்குது. ஸோ ரெவென்யூ டெஃபிசிட் அப்படிங்கிறது என்னது? ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ், வருவாய் செலவினங்கள்லேருந்து வருவாய் வரவுகளை வந்து மைனஸ் பண்ணுறது மூலமாக வருவாய் பற்றாக்குறை வந்து கிடைக்கும். இது வந்து ட்ரெண்ட்ஸ் இன் ரெவென்யூ டெஃபிசிட் அஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டிபி, அதாவது வருவாய் பற்றாக்குறை ஜிஎஸ்டிபியில் எத்தனை சதவீதம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 2025 to 26 1.94%, 2026 to 27 1.2% குறைக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. நிதி பற்றாக்குறை, ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு எடுத்துட்டோன்னா மொத்தமாக டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மொத்த செலவு மைனஸ் வருவாய் வரவுகள், கடன் அல்லாத மூலதன வரவுகள் வந்து சேர்த்துப்பாங்க. ஸோ அது வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். நிதி பற்றாக்குறை அப்படின்னு பார்த்தோன்னா நடப்பு நிதியாண்டோடைய நிதி பற்றாக்குறை 1,24,007 கோடி அப்படின்னு சொல்லி மதிப்பிட்டிருக்காங்க. அதாவது 2025 to 26 இதை 2026 to 27 1,21,949 கோடியாக இந்த நிதி பற்றாக்குறையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி
இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ இது ஜிஎஸ்டிபியில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட் 2025 டு 26 3.48% இருக்குது. அது 2026 டு 27 நிதியாண்டில் 3% குறைக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ அரசுக்கு ₹1 எப்படி வந்து கிடைக்குது, ஹவ் ₹1 இஸ் மொபிலைஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வர்றது மாநிலத்தோடைய சொந்த வரி வருவாய், ஸ்டேட்ஸ் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ தான் 44.6%. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் டெப்ட், பொது கடன் அப்படின்னா 33%. ஸோ கடன் மூலமாக வரக்கூடிய வருவாய் இது. மூணாவதாக இருக்கிறது அப்படின்னா மத்திய வரிகளில் மாநிலத்தோடைய பங்கு, ஷேர் இன் சென்ட்ரல் டாக்ஸஸ் 12.1%. நாலாவதாக மாநிலத்தோடைய சொந்த வரி அல்லாத வருவாய், ஸ்டேட்ஸ் ஓன் நான் டேக்ஸ் ரெவன்யூ 5.4%. அஞ்சாவது மத்திய அரசுக்கிட்டேருந்து வரக்கூடிய உதவி மானியங்கள், கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட் ஃப்ரம் யூனியன் கவர்மெண்ட் 4.8%. ஆறாவது கடன்களின் வசூல் அப்புறம் மூலதன வரவு, ரெக்கவரி ஆஃப் லோன்ஸ் அண்ட் கேபிட்டல் ரெசிப்ட் வந்து 0.1%. இதுவுமே வந்து ஆர்டர் வைஸாக பார்த்துக்கணும். ஸோ அதிகமாக வருது அப்படின்னா ஓன் டேக்ஸ் ரெவன்யூ தான் 44.6%. அதுக்கு அடுத்ததாக எது இருக்குது, கடன் இருக்குது. கடன் மூலமாக வரக்கூடிய வருவாய் 33% இருக்குது. ஓகே, ₹1 வந்து இப்படி வருது. ₹1 எப்படி வந்து செலவு செய்யப்படுது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அதில் ஃபஸ்ட்டு வர்றது வந்து சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட்ஸ், மானியங்கள் வழங்குறாங்க இல்லையா, அதில் வந்து அதுக்காக மட்டுமே 30.1% வந்து செலவழிக்கப்படுது. அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஊதியம், சேலரிஸ் 18.2%. அதை தொடர்ந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் 15.1%, வட்டி மட்டுமே வாங்கின கடன்களுக்கான வட்டி கட்டுறதுல போயிடுது. அதுக்கடுத்ததாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மூலதன செலவினத்துக்காக 13.5% வந்து செலவிடப்படுது. ரீபேமெண்ட் ஆஃப் டெப்ட், கடனை திருப்பி செலுத்துகிறாங்க இல்லையா, அதுக்காக 10% வந்து செலவழிக்கப்படுது. அப்புறம் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு 3.6%, லோன் டிஸ்பர்சல்ஸ்க்கு 2.8% வந்து செலவழிக்கப்படுது. இப்படி தான் வந்து ₹1 வந்து செலவழிக்கப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக எந்தெந்த செக்டர்ஸ்க்கு எவ்வளோ வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் அதிகபட்சமாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துட்டோன்னா எஜுகேஷன் தான். 57,039 கோடி வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக அர்பன் டெவலப்மெண்ட்டு 35,773 கோடியும், ரூரல் டெவலப்மெண்ட் 28,687 கோடியும், ஹெல்த் சுகாதாரம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 22,000 கோடியும், ஹைவேஸ்க்கு 21,000 கோடியும், எனர்ஜி டிபார்ட்மெண்ட் 18,000 கோடியும், ஃபுட் அண்ட் கோஆப்ரேஷனுக்கு வந்து 17,000 கோடியும், போலீஸ் டிபார்ட்மெண்ட் 13,000 கோடியும், டிரான்ஸ்போர்ட்டுக்கு 13,000 கோடியும், வாட்டர் ரிசோர்ஸஸ்க்கு 10,000 கோடியும் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் சோஷியல் வெல்ஃபேர் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 8,633 கோடி, இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எம்எஸ்எம்இக்கு 6,000 கோடி, ஆதிதிராவிடர் ட்ரைபல் வெல்ஃபேருக்கு 3,934 கோடி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் எக்ஸாக்டாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் எந்த செக்டாருக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்ததாக எந்தெந்த மேஜர் ஸ்கீம்ஸ்க்கு வந்து இப்போது அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமுக்கு தான் அதிகமாக வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. 14,412 கோடி வந்து இந்த திட்டத்துக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக புதுமை பெண் திட்டத்துக்கு 512 கோடியும், தமிழ் புதல்வன் திட்டத்துக்கு 492 கோடியும் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த காலேஜஸில் இப்போ லேப்டாப்பை வழங்கக்கூடிய திட்டத்தை வந்து தொடங்கி வச்சாங்க இல்லையா, அதுக்கு 2,000 கோடியும் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் இருக்குல்ல, அதுக்கு 2,834 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ஸ்கீம் ஐசிடிஎஸ்க்கு 3,693 கோடியும், முத்துலட்சுமி ரெட்டி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீமுக்கு 1,092 கோடியும், சோஷியல் செக்யூரிட்டி பென்ஷன்ஸுக்கு 5,000 கோடியும், சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட்ஸ் ஃபார் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பிடிஎஸ்க்கு 14,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதே போல் சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ஃபேஸ் 2, அப்புறம் சிங்கார சென்னை 2.0, கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் 1,000 கோடி, கலைஞரின் கனவு இல்லம்க்கு 1,500 கோடி, பேரூரில் இருக்கக்கூடிய டீசலினேஷன் பிளான்ட்டுக்கு 1,500 கோடியும், அடுத்ததாக ரெட்ரோஃபிட்டிங் ஆஃப் எக்ஸிஸ்டிங் கம்பைன்ட் வாட்டர் சப்ளை ஸ்கீமுக்கு 255 கோடியும்,
மாமல்லன் ரிசர்வாயருக்கு வந்து 100 கோடியும், முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் ரூரல் ரோட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 2397 கோடி ரூபா வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதே போல் காம்ப்ரிஹென்சிவ் வாட்டர் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு 2000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. கலைஞரின் ஆல் வில்லேஜ் இன்டகிரேட்டட் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு 175 கோடி. ஸோ அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டமுக்கு 500 கோடி. அப்புறம் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு 9000 கோடி. சென்னை பெரிபரல் ரிங் ரோட் ப்ராஜெக்ட்டுக்கு 3540 கோடி. பவர் யூட்டிலிட்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 22,457 கோடி. இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் இன்சென்டிவ் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் அசிஸ்டன்ட் டு டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்த்துக்கணும். நான் முதல்வனுக்கு 100 கோடி ரூபா வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதே போல் அண்ணல் அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஹையர் எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமுக்கு 65 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் காலேஜ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் 637 கோடி ரூபா வந்து ஒதுக்கியிருக்காங்க. கிராண்ட்ஸ் டு யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 1810 கோடி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. நேஷ்னல் ஹெல்த் மிஷனுக்கு 2846 கோடி. சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு 1647 கோடி. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்துக்கு 175 கோடியும். ஸோ இந்த மாதிரி மேஜர் ஸ்கீம்ஸ்க்கெல்லாம் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான பிபிடியை வந்து நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. பட்ஜெட் அட் அ கிளான்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா டோட்டல் ரெவென்யூ ரெசிப்ட் வந்து எவ்வளோ? 3,44,575 கோடி. ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்த்தோன்னா 3,93,272 கோடி. ரெவென்யூ டெபிசிட் 48,696 கோடி. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோவா இருக்குது? 59,562 கோடியாக இருக்குது. நெட் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 13,708 கோடி. ஃபிஸ்கல் டெபிசிட் பர்சன்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா 3% இருக்குது. அவுட்ஸ்டாண்டிங் டெப்ட் கடன் வந்து நம்ம ஜிஎஸ்டிபியில் எத்தனை சதவீதமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 26.12% இருக்குது. கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிஎஸ்டிபி அப்படின்னு பார்த்தோன்னா 40,67,312 கோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மதிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து போன வருஷத்தோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கானது கொடுத்துருப்பாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்க்கலாம். ஸோ தமிழ் மொழி வளர்ச்சி அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஜனவரி 25 தமிழ் மொழி தியாகிகள்னால வந்து அறிவிச்சிருந்தாங்க. திசைதோறும் திராவிடம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. அதன் மூலமாக 74 நூல்கள் வந்து அயல் மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காங்க. இதே போல் முத்தமிழ் அறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம் அப்படின்னு இருக்குது. இதன் மூலமாக மருத்துவம், பொறியியல் இந்த மாதிரி நூல்களை வந்து தமிழில் மொழிபெயர்த்து வெளியிடக்கூடிய திட்டம் இது. இதன் மூலமாக 160 நூல்கள் வந்து இது வரைக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதே போல் பெரியாரோடைய நூல்கள், அவருடைய சிந்தனைகளை வந்து இது வரைக்கும் 21 மொழிகளில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய படைப்புகளை வந்து தமிழில் மொழிபெயர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி போன பட்ஜெட்டில் கூட நிதி ஒதுக்கியிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 27 தொகுதிகள் வந்து வெளியிட்டிருக்காங்க. பண்பாடு அப்படின்னு எடுத்துட்டோன்னா கீழடி, பொருணை அருங்காட்சியகங்கள் வந்து பொதுமக்களோட பார்வைக்கு திறந்து வச்சாங்க. இப்போ சமீபத்தில் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகமும் வந்து திறந்து வச்சுருந்தாங்க. இது தவிர இனிமேல் எங்கெங்கே அருங்காட்சியகங்கள் வந்து அமைக்கிறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா தஞ்சாவூரில் சோழர் அருங்காட்சியகம், கங்கை கொண்ட சோழபுரத்தில் அருங்காட்சியகம், ஈரோடு மாவட்டத்தில் நொய்யல் அருங்காட்சியகம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாவாய் அருங்காட்சியகம், சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய அரசு அருங்காட்சியகத்தில் ஒரு புதிய வெண்கல அருங்காட்சியகம், சிந்துவெளி நாகரிக அருங்காட்சியக கூடங்களும், திருவண்ணாமலையில் தமிழர் பண்பாட்டு அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லி மொத்தம் 285 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ளது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த இடங்களில் எந்தெந்த அருங்காட்சியகம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது அயலக தமிழர் நலன். ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 11, 12 இந்த தேதிகளில் வந்து அயலக தமிழர் தினம் வந்து கொண்டாடப்படுது. தமிழால் இணைவோம், தரணியில் உயர்வோம் அப்படின்ற கருப்பொருளில் கொண்டாடப்பட்டு வருது. ஸோ இதன் மூலமாக இது வரைக்கும் 8 மற்ற மாநிலங்கள் அப்புறம் 14 அயல் நாடுகளில் மையங்கள் வந்து தொடங்கப்பட்டு 1400 மாணவர்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அடுத்ததாக மகளிர் நலன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இப்போ சமீபத்தில் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி 5000 ரூபாய் கொடுத்தாங்களே, அதையும் சொல்லியிருப்பாங்க. புதுமை பெண் திட்டம் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் முடிச்சுட்டு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவியருக்கு 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஊக்கப்படுத்தக்கூடிய திட்டம்.
இதுவரைக்கும் 6,95,296 மாணவியர்கள் வந்து பயன்பெற்றிருக்கிறாங்க. அடுத்ததாக நவீன வசதிகளுடன் கூடிய 19 தோழி விடுதிகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. கைம்பெண்களுடைய நலனுக்காக கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக அரசு மருத்துவமனைகளில் நிகழக்கூடிய பாதுகாப்பான பிரசவங்களில் தேசிய அளவில் தமிழ்நாடு வந்து முதலிடத்தில் இருக்குது. மகப்பேறு இறப்பு விகிதம் வந்து 1,00,000 மகப்பேருக்கு 35 அப்படின்ற அளவிலையும், சிசு இறப்பு விகிதம் வந்து 1000 சிசுக்களுக்கு 12 அப்படின்ற அளவிலையும் தேசிய சராசரியை விட மிக குறைவாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக குழந்தைகள் நலன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. 19,34,000 மாணவர்கள் பயனடையும் இந்த திட்டத்துக்கு கடந்த 4 ஆண்டுகளில் 1,284 கோடி ரூபாய் வந்து செலவிடப்பட்டிருக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்துக்கு. இதே போல் அன்பு கரங்கள் திட்டம், பெற்றோர் இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து 18 வயசு வரைக்கும் அவங்க பள்ளி படிப்பை தொடரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த அன்பு கரங்கள் திட்டம். இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 10,637 குழந்தைகள் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றிருக்கிறாங்க. அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகள் நலன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994, தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 1998. இதில் 2லையும் திருத்தம் கொண்டு வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் உறுப்பினர்களாக நியமிக்கிற வகையில் திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க. இதன் மூலமாக உள்ளாட்சி அமைப்புகளில் இதுவரைக்கும் 3,632 மாற்றுத்திறனாளிகள் நியமன உறுப்பினர்களாக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அடுத்ததாக வருவாய்த்துறை அப்படின்னு எடுத்துட்டோன்னா நகர்ப்புற பகுதிகளில் வசிக்கக்கூடிய குடும்பங்களுக்கு இதுவரைக்கும், அதாவது ஆட்சேபணையற்ற அரசு புறம்போக்கு நிலங்களில் வசிக்கக்கூடிய 77,800 பேருக்கு வீட்டுமனை பட்டா வந்து வழங்கப்பட்டிருக்கு. பள்ளி கல்வி அப்படின்னு எடுத்துட்டோன்னா பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம்னு ஒன்று இருக்குது. இதன் மூலமாக 3,771 வகுப்பறைகள், 107 ஆய்வகங்கள், 4 ஆண்கள் விடுதிகள், 4 பெண்கள் விடுதிகள்னு சொல்லி 673 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் 2,009 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக உயர்கல்வி ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 2,172 கோடி ரூபாய் செலவில் 10 லட்சம் பேருக்கு மடிக்கணினிகள் வழங்கக்கூடிய திட்டம் சமீபத்தில் ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குது. கலை அறிவியல் கல்லூரிகளில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. கடந்த 4 ஆண்டுகளில் 9,009 கோடி ரூபாய் வந்து இந்த திட்டத்துக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. 11 அரசு பொறியியல் கல்லூரிகளில் செயற்கை நுண்ணறிவு, அதிநவீன உற்பத்தி திறன் அப்படின்னு சொல்லி 8 புதிய பாடப்பிரிவுகள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. எப்படி புதுமை பெண் திட்டம் இருந்ததோ அதே போல் தமிழ் புதல்வன் திட்டம், ஸோ ஆண்களுக்கான உயர்கல்விக்காக மாதந்தோறும் 1,000 ரூபாய் வழங்கக்கூடிய இந்த திட்டத்தில் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 5,40,511 மாணவர்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அடுத்ததாக சிறப்பு திட்ட செயலாக்கம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா கல்லூரி கனவு திட்டம் வந்து செயல்படுத்தப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூலிங்ஸ் முடிஞ்ச உடனே காலேஜஸில் என்னென்ன கோர்சஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வழிகாட்டக்கூடிய திட்டம் இது. அடுத்ததாக நான் முதல்வன் திட்டம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக இதுவரைக்கும் கல்லூரி மாணவர்களுக்கு 48,65,050 திறன் சான்றிதழ்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக வெற்றி நிச்சயம் திட்டம். ஸோ இது வந்து வேலை வாய்ப்புகளுக்கான திறன் பயிற்சி. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் தான் இதை செயல்படுத்திட்டு வராங்க. இதன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா 16,815 இளைஞர்கள் வந்து பயிற்சி முடித்து சான்றிதழ் பெற்றிருக்கிறாங்க. 70,500 பேர் வந்து இப்போ பயிற்சி பெற்றுட்டு வராங்க. அடுத்ததாக உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கும். ஸோ நீண்டகால கோரிக்கைகள் இருந்தால் அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இதன் மூலமாக 15,467 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1,410 பணிகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாடு அப்படின்னு பார்த்தோன்னா டாக்டர் கலைஞர் விளையாட்டு தொகுப்புகள் வழங்கும் திட்டம் 86 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 12,525 கிராம ஊராட்சிக்கு 16,798 விளையாட்டு தொகுப்புகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஊரக வளர்ச்சி. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு கீழேயும் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க.
2030க்குள்ளே 8,00,000 காங்கிரீட் வீடுகளை வந்து கட்டணும். குடிசை இல்லாத தமிழகமாக மாற்றணும் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டதான் கலைஞர் கனவு இல்ல திட்டம். அது வந்து வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருது. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2. இதன் கீழே ஊராட்சிகளுக்கு, அதாவது கிராம ஊராட்சிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி 6,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருந்தாங்க. அதில் 82,498 பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் அப்படின்னு எடுத்துட்டோன்னா கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது. சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழே பார்த்தீங்க அப்படின்னா 1,123 பணிகள் வந்து முடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்காக 2,491 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருந்தது. இதே போல் முதன்மை சுற்றுக்குழாய் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வந்து மேற்கொள்ளப்பட இருக்குது. அதாவது சென்னையோடைய நீர் பகிர்மான நிலையங்கள்லாம் சேர்த்து குடிநீர் விநியோகத்தை வந்து உறுதி செய்கிற வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக 3,109 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு பயனளிக்கிற வகையில் மாநகராட்சிகள்லையும் நகராட்சிகள்லையும் 199 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 101 நூலகம், அறிவுசார் மையங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. 104 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 30 முதல்வர் படைப்பகங்கள் வந்து உருவாக்கப்பட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக மருத்துவம் மக்கள் நல்வாழ்வு அப்படின்னு எடுத்துட்டோன்னா மக்களை தேடி மருத்துவ திட்டம் வந்து செயல்பாட்டில் இருக்குது. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். இதுவரைக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைஞ்சவங்க அப்படின்னு பார்த்தோன்னா 5,11,916. இது வரைக்கும் 493 கோடி ரூபாய் வந்து இதுக்காக செலவிடப்பட்டிருக்கு. அடுத்ததாக மாநிலம் முழுக்க நடத்தப்பட்ட 1,206 நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம்கள் மூலமாக பயனடைஞ்சவங்க அப்படின்னு பார்த்தோன்னா 17,82,687 பயனாளிகள். அடுத்ததாக முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 6,374 கோடி ரூபாய் மதிப்பிலான காப்பீட்டுத் தொகை வந்து அனுமதிக்கப்பட்டு 87,34,363 காப்பீட்டு கோரிக்கைகள் வந்து இது வரைக்கும் தீர்த்து வைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம். ஸோ கடந்த 5 ஆண்டுகளில் 34,40,550 மகளிருக்கு வந்து 4,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதி உதவி வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு. புற்றுநோய் மேலாண்மை அப்படின்னு எடுத்துட்டோன்னா புற்றுநோய் கண்டறியக்கூடிய முகாம்கள் இது வரைக்கும் 23 மாவட்டங்களில் நடத்தியிருக்கிறாங்க. அதில் 79.17 லட்சம் நபர்கள் வந்து இந்த பரிசோதனையை மேற்கொண்டிருக்கிறாங்க. அப்புறம் கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. இதை இப்போது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை வந்து அமைக்கப்பட்டு வருது. 2024 ஐக்கிய நாடுகளுடைய விருது வந்து மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்கு வந்து வழங்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக தொழில் வளர்ச்சி அப்படின்னு எடுத்துட்டோன்னா 2021 வரைக்கும் 15 மாவட்டங்களில் 32,525 ஏக்கர் பரப்பளவில் 24 சிப்காட் தொழிற்பூங்காக்கள் வந்து செயல்பட்டு இருந்தது. ஸோ இவங்க பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா 12 புதிய மாவட்டங்களில் புதிய தொழிற்பூங்காக்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக இப்போது 49,468 ஏக்கர் பரப்பளவில் 54 தொழிற்பூங்காக்கள் வந்து செயல்பட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தமிழ்நாடு அறிவுசார் நகரம், அப்புறம் உலகளாவிய நகரம், இந்த முன்னெடுப்புகள்லாம் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. திருப்பெரும்புதூரில் இந்தியாவோடைய மிகப்பெரிய பணியாளர் விடுதி 706 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருக்கு. மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் 41.23% பங்களிப்போடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. திருச்சிராப்பள்ளி, மதுரை, ஒசூர் இந்த இடங்களில் 1,070 கோடி மதிப்பீட்டில் புதிய டைடல் பூங்காக்கள் வந்து நிறுவப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நியோ மினி டைடல் பூங்காக்கள் விழுப்புரம், தஞ்சாவூர், சேலம், தூத்துக்குடி, திருப்பூர், வேலூர், காரைக்குடி இந்த இடங்களில் வந்து திறக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நாமக்கல், திருவண்ணாமலை, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, நாகப்பட்டினம், கரூர், புதுக்கோட்டை இந்த இடங்களில் 388 கோடி ரூபாய் செலவில் மினி தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் வந்து நிறுவப்பட்டு வருது. தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் 2030 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 ஆண்டுகளுக்கு வந்து நடைமுறைப்படுத்தப்படும். இதே போல் கப்பல் கட்டுமானம், கப்பல் இயந்திர உற்பத்தி துறைகளில் முதலீடை ஊக்குவிக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு கப்பல் கட்டும் கொள்கை வந்து விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஸோ இவங்க பயன்பெறுற வகையில் கடந்த 5 ஆண்டுகளில் 18 புதிய தொழிற்பேட்டைகள் வந்து
உருவாக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா 3735 வேலைவாய்ப்புகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதேபோல் கலைஞர் கைவினை திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தங்க நகை பூங்காவின் முதற்கட்ட பணிகள் வந்து 81 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. புத்தொழில் வளர்ச்சி அப்படின்னு எடுத்துட்டோன்னா தமிழ்நாடு புத்தொழில் ஆதார நிதி, விண்வெளி தொழில்நுட்ப நிதி அப்படின்னு சொல்லி நிறைய முன்னெடுப்புகள் வந்து எடுத்திருக்கிறாங்க. அடுத்தது தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 250க்கும் மேற்பட்ட உலகளாவிய திறன் மையங்கள் வந்து சென்னையில் இயங்கிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் கோவை, மதுரை, திருச்சி இந்த நகரங்களும் வந்து அதிகமாக பங்களிச்சுட்டு வருது. தமிழ்நாட்டில் 12,525 கிராம பஞ்சாயத்துகளையும் கண்ணாடி இலை கம்பி வடம் மூலமாக இணைச்சு அதிவேக அலைக்கற்றை வழங்கக்கூடிய திட்டப்பணிகள் வந்து தமிழ்நாடு கண்ணாடி இலை வலையமைப்பு நிறுவனத்தின் மூலமாக முடிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக நீர்வளம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா புதிய நீர்ப்பாசன கட்டமைப்புகளை அமைக்கிறது, அப்புறம் புனரமைப்பு பணிகள் அப்படின்னு சொல்லி கடந்த 5 ஆண்டுகளில் 17,000 கோடி ரூபாய் வந்து இதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக சென்னை மாநகரோடைய குடிநீர் வழங்கக்கூடிய ஆதாரங்களை பெருக்கிடும் வகையில் மாமல்ல நீர்த்தேக்கம் அப்படின்ற ஒரு புதிய நீர்த்தேக்கத்துக்கு வந்து இப்போ சமீபத்தில் முதலமைச்சர் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காரு. எரிசக்தி அப்படின்னு எடுத்துட்டோன்னா கன்னியாகுமரி வெள்ளிமலை பகுதியில் 1000 மெகாவாட் திறன் கொண்ட நீரேற்று மின் திட்டம் 5320 கோடி ரூபாய் முதலீட்டில் வந்து அமைக்கப்படுது. அதோடைய முதற்கட்ட ஆய்வுகள் வந்து நிறைவடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மின்கலன் சேமிப்பு திட்டங்கள் வந்து உருவாக்கணும்னு சொல்லி ஒப்பந்த புள்ளிகள் வந்து இறுதி செய்யப்பட்டிருக்கு. சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா நீலகிரி வரையாடு திட்டம், அப்புறம் இன்னும் நிறைய திட்டங்கள் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. கடந்த 2022 அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா இந்திய அரசுடைய மேலாண்மை செயல்திறன் மதிப்பீட்டு தர வரிசையில் தேசிய அளவில் முதல் இடத்தை பெற்றிருந்தது. இதே போல் தமிழக அரசு 6 புதிய வனவிலங்கு சரணாலயங்கள், அப்புறம் ஒரு கடற்பசு பாதுகாப்பு காப்பகம், ஒரு யானைகள் காப்பகம் இதெல்லாம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் அந்த கடற்பசு பாதுகாப்பகம் இருக்கு இல்லையா, 2025 உலக இயற்கை பாதுகாப்பு மாநாட்டில் IUCN அங்கீகாரத்தை வந்து வாங்கியிருக்கு. அடுத்ததான் நெய்தல் மீட்சி இயக்கம், அப்புறம் இது கூட தொடர்புடைய திட்டங்கள் மூலமாக 3733 ஹெக்டேர் பரப்பளவில் அலையாத்தி காடுகள் வந்து மீள் உருவாக்கம் செய்யும் பணிகள் வந்து நடைபெற்று வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பசுமை முயற்சிகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா கோவை செம்மொழி பூங்கா 45 ஏக்கர் பரப்பளவில் 208 கோடி ரூபாய் மதிப்பீட்டில், அப்புறம் சென்னை கலைஞர் நூற்றாண்டு பூங்கா 13 ஏக்கர் பரப்பளவில் 70 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருக்குது. இதே போல் சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய தொல்காப்பிய பூங்கா 58 ஏக்கர் பரப்பளவில் 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைக்கப்பட்டிருக்கு. நெடுஞ்சாலைகள் துறை அப்படின்னு எடுத்துட்டோம்னா கோயம்புத்தூர் மாநகரில் 1791 கோடி ரூபாய் மதிப்பிலான 10 கிலோமீட்டர் நீளமுடைய GD நாயுடு உயர்மட்ட சாலையும், 393 கோடி ரூபாய் மதிப்பிலான 2.4 கிலோமீட்டர் நீளமுடைய C சுப்பிரமணியம் மேம்பாலமும் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக திறந்து வச்சுருந்தாங்க. இதே போல் மதுரையில் 150 கோடி மதிப்பிலான 1.2 கிலோமீட்டர் நீளமுள்ள வீரமங்கை வேலுநாச்சியார் 4 வழி மேம்பாலமும் மக்கள் பயன்பாட்டுக்காக சமீபத்தில் திறந்து வச்சுருந்தாங்க. மெட்ரோ திட்டங்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 3 வழித்தடங்களில் 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 118.9 கிலோமீட்டர் தூரத்துக்கான சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துடைய 2ஆம் கட்ட பணிகள் வந்து நடைபெற்று வருது. அடுத்தது ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம். 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அதே போல் தொல்குடி திட்டம் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்திட்டு வராங்க. இந்த பட்ஜெட்டில் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முன்னையே பார்த்தோம். அடுத்ததாக சென்னையில் இருக்கக்கூடிய MC ராஜா கல்லூரி விடுதி வந்து இப்போ உருவாக்கப்பட்டிருக்கு. அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழே இதுவரைக்கும் 160 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 385 மாணவர்கள் வந்து பயன்பெற்றிருக்கிறாங்க. ஆதிதிராவிடர் பழங்குடியினரை வந்து தொழில் முனைவோராக உயர்த்துறதுக்கு முதலமைச்சருடைய சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது, CM அரைஸ் அப்படின்னு சொல்லி. அண்ணல் அம்பேத்கர் தொழில்கள் முன்னோடிகள் திட்டத்தின் கீழே 4,948 ஆதிதிராவிடர் பழங்குடியினர் தொழில் முனைவோருக்கு இதுவரைக்கும் 420 கோடி ரூபாய் வந்து மானியம் வழங்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே முதன் முறையாக தமிழ்நாட்டில் 214 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1,29,689 தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கக்கூடிய திட்டம் வந்து முதலமைச்சரால் தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் நலன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இவங்களுடைய பள்ளி படிப்பு, பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகையாக 1,317 கோடி ரூபாய் வந்து வழங்கப்பட்டிருக்கு.
இந்து சமய அறநிலைத்துறை அப்படின்னு எடுத்துட்டோம்னா கடந்த 4 ஆண்டுகளில் 425 கோடி ரூபாய் இந்த துறைக்குன்னு சொல்லி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. சுற்றுலாத்துறை அப்படின்னு எடுத்துட்டோம்னா புதிய சுற்றுலா கொள்கை வந்து இப்போ சமீபத்தில் வெளியிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மாமல்லபுரத்தில் நடந்த உலகளாவிய சுற்றுலா மாநாட்டில் 22,794 கோடி ரூபாய் முதலீடு செய்யறதுக்காக 127 முன்னணி நிறுவனங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து சமீபத்தில் மேற்கொண்டிருந்தாங்க. அடுத்ததாக சிறப்பு பகுதி மேம்பாட்டு ஆணையம் வந்து மாமல்லபுரத்தில் அமைச்சு அதன் மூலமாக 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன சுற்றுலா உள்கட்டமைப்பு வசதிகள் வந்து ஏற்படுத்தப்படும் அப்படின்ட்டுருக்காங்க. உணவு பாதுகாப்பு அப்படின்னு எடுத்துட்டோன்னா வரலாறு காணாத வகையில் நடப்பு குறுவை பருவத்தில் இதுவரைக்கும் 14,89,000 மெட்ரிக் டன்னும் கடந்த 5 ஆண்டுகளில் 2,15,39,333 மெட்ரிக் டன்னும் நெல் வந்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு. கடந்த 5 ஆண்டு காலத்தில் 69,087 கோடி ரூபாய் அளவுக்கு விவசாயிகளுக்கு வந்து பயிர்க்கடன் வழங்கப்பட்டிருக்கு. மீனவர் நலன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சிறப்பு வாழ்வாதார தொகுப்பு திட்டம் வந்து இப்போ சட்டப்பேரவையில் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அடுத்ததாக கைத்தறி துணிநூல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிறைய திட்டங்கள் வந்து இவங்களுக்காகவும் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. கைத்தறி ஆதரவு திட்டம், அப்புறம் வந்து விசைத்தறி நவீனமயமாக்கும் திட்டம், தமிழ்நாடு தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம், கைவினைஞர்களுடைய பொருட்களை மின் வணிக முறை மூலமாக உலக சந்தைக்கு விரிவுபடுத்துறதுக்காக கைவினை சந்தைப்படுத்துதல் திட்டம், இதெல்லாம் வந்து அரசு இப்போ நடைமுறைப்படுத்திட்டு வராங்க. அடுத்ததாக வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சி அப்படின்னு எடுத்துட்டோன்னா இப்போ சமீபத்தில் இந்தியாவுடைய முதல் ஒருங்கிணைந்த பயணச்சீட்டு செயலி வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க, சென்னை 1 அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 10,50,000 பயணிகள் வந்து அதை டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அதன் மூலமாக 70,000க்கும் அதிகமான பயணச்சீட்டுகள் வந்து வழங்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சென்னை 1. அடுத்ததாக அரசு அலுவலர்கள் நலன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா நிறைய இருக்கும். அதில் முக்கியமானது மட்டும் பார்த்துக்கோங்க. அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த திருமண முன்பணம் 5 லட்சம் ரூபாயை வந்து உயர்த்தி வழங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓய்வூதியதாரர்களுக்கான பண்டிகை முன்பணத்தை 6,000 ரூபாயை உயர்த்தியிருக்கிறாங்க. பெண் அரசு அலுவலர்களுடைய மகப்பேறு விடுப்பை 9 மாதத்துலேருந்து 12 மாதமாக வந்து உயர்த்தியிருக்கிறாங்க. தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. மக்கள் குறைதீர்ப்பு அப்படின்னு எடுத்துட்டோன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருந்தாங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டங்கள்லேயும் நகர்ப்புற கிராமப்புற பகுதிகளில் இதுவரைக்கும் 10,000 முகாம்கள் வந்து நடத்தப்பட்டிருக்கு. இந்த முகாம்களில் 38,53,000 மனுக்கள் வந்து பெறப்பட்டிருக்குது. அதில் 38,48,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு. அடுத்ததாக சட்டம் ஒழுங்கு அப்படின்னு எடுத்துட்டோன்னா தமிழ்நாடு பணக்கடன் வழங்கும் நிதி நிறுவனங்கள் வற்புறுத்தல் நடவடிக்கைகளை தடுக்கும் சட்டம் 2025 வந்து இயற்றப்பட்டிருக்கு. போதைப்பொருள் ஒழிப்பு அதோட விழிப்புணர்வுக்குன்னு சொல்லி போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு அப்படின்ற இயக்கம் வந்து தொடங்கப்பட்டு அதன் மூலமாக பள்ளிகள் கல்லூரிகளில் 17,000 போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பதிவுத்துறை அப்படின்னு எடுத்துட்டோன்னா அலுவலகத்துக்கு நேரில் போகாமல் ஆவணப்பதிவு செய்கிறத முக்கிய நோக்கமாக கொண்டு ஆவணப்பதிவுக்கான மேம்பட்ட விரிவான இணையதளம் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டார் 3.0. ஸோ பதிவுத்துறைக்கான ஆப்பு தான் இது, ஸ்டார் 3.0. அடுத்ததாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பேரிடர் மேலாண்மை அப்படின்னு எடுத்துட்டோன்னா 2021 பெருவெள்ளம், அப்புறம் 2022 மேண்டஸ் புயல், 23 மிக்ஜாம் புயல், அப்புறம் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட பெருவெள்ளம், 24 பெஞ்சல் புயல், 25 டித்வா புயல். ஸோ இதெல்லாம் வந்து திறம்பட கையாண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் துறை வாரியாக அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ தமிழ்நாடு அரசோடைய கடன் 2026 to 27 இந்த நிதியாண்டில் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 10.62 லட்சம் கோடியாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடைக்கால பட்ஜெட்டில் வந்து அறிவிச்சிருக்காங்க. எவ்வளோ? 10.62 லட்சம் கோடி தமிழக அரசுடைய கடன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.